வணக்கம். நம்ம ஆழ்ந்த பார்வைக்கு உங்கள வரவேற்கிறோம். நீங்க படிச்ச சில விஷயங்கள்ல இருந்து ம்ம், முக்கியமான முத்துக்களை எடுக்கிறது தான் நம்ம நோக்கம். இன்னைக்கு நாம டாக்டர் ராமச்சந்திரன் எழுதின "எ பிரீஃப் டூர் ஆஃப் ஹியூமன் கான்ஷியஸ்னஸ்" அந்த புத்தகத்தோட சில பகுதிகளை கொஞ்சம் அலச போறோம். அதாவது மூளைய பத்தின கொஞ்சம் சிக்கலான விஷயங்களை கூட ரொம்ப சுவாரஸ்யமா, சில சமயம் நம்பவே முடியாத கேஸ்களை வச்சு விளக்குறது தான் இந்த புத்தகத்தோட ஸ்பெஷாலிட்டி. ஆமா, கண்டிப்பா. அவரோட அந்த அப்ரோச்சே ரொம்ப வித்தியாசமானது. சாதாரணமா மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க புள்ளி விவரங்களை பார்க்கறதை விட, இந்த மாதிரி ரொம்ப விசித்திரமான நரம்பிய குறைபாடுகள் இருக்கிற ஒரு சில பேஷண்ட்ஸை ஆழமா படிக்கிறது மூலமா நிறைய கத்துக்கலான்னு அவர் சொல்றாரு. ஓ, இந்த நோயாளி ஏன் இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறார் அப்படின்னு கேட்கறதுல இருந்தே பல ரகசியங்கள் தெரிய வருது. வியப்பான நரம்பியல் கேஸ்களை பார்த்து அது நம்ம மூளை, நம்ம உணர்வுகள், ஏன் நம்ம நான்ங்கிற அந்த உணர்வை பத்தி என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த கேப்க்ரா சிண்ட்ரோம் பத்தி பேசலாமா? டேவிட்னு ஒரு நோயாளி ஒரு கார் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தன் அம்மாவை பார்க்கறார். ஆனா என்ன சொல்றார் தெரியுமா? ம் பார்க்க என் அம்மா மாதிரி தான் இருக்காங்க, ஆனா இவங்க என் அம்மா இல்ல, யாரோ ஒரு போலி, இம்பாஸ்டர் அப்படின்னு சொல்றாராம். நம்பவே முடியல. ஆமா, இதுக்கு முன்னாடி இந்த மனு தத்துவ விளக்கம் எல்லாம் இருந்துச்சு, ஓடிபஸ் காம்ப்ளெக்ஸ் அது இதுன்னு. ஆனா ராமச்சந்திரன் ரொம்ப தெளிவா நரம்பியல் காரணத்தை சொல்றாரு. நம்ம மூளையில முகத்தை அடையாளம் கண்டுக்கிற ஒரு பகுதி இருக்கு, ஃபியூசிஃபார்ம் கைரஸ். அப்புறம் உணர்ச்சிகளை கையாள்ற அமிக்டாலான்னு ஒரு பகுதி. சரி. இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு இணைப்பு இருக்கு. இந்த டேவிடுங்கிற நோயாளிக்கு அந்த ஆக்சிடென்ட்ல அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. அதனால அம்மாவோட முகத்தை பார்த்தாலும் அவர் மனசுல அந்த பாசமான, அந்த ஒரு பரிச்சயமான உணர்ச்சி வரல. ஓ, அப்படியா? உடனே மூளை என்ன பண்ணுது? அது குழம்பி போயிடுது. என்னடா இது, அம்மாவை பார்த்தா ஒரு ஃபீலிங் வரணுமே, வரலையே, அப்போ இவங்க ஒரிஜினல் இல்ல, டூப்ளிகேட் தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருது. பாருங்க எவ்வளவு விசித்திரமா இருக்குன்னு. ஓ, அப்போ பார்வை வழியா வர்ற அந்த அடையாளம் அது உணர்ச்சியோட சேரலைங்கிறது தான் பிரச்சனையா? ஆனா அதே டேவிட் அவங்க அம்மா கிட்ட போன்ல பேசினா சரியா அடையாளம் கண்டுக்கிறாராம். ஆமாமா, ஏன்னா கேட்குற பாதை, அதாவது ஆடிட்டரி பாத்வே, அது சரியா வேலை செய்யுது. அதுல எந்த பாதிப்பும் இல்ல. இது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. நம்ம அன்புக்குரியவங்களை நாம எப்படி அடையாளம் கண்டுக்கிறோங்கிறது அது வெறும் ஒரு காட்சி விஷயம் மட்டும் இல்ல, அது உணர்ச்சியோட எவ்வளவு ஆழமா பின்னி பிணைஞ்சிருக்குன்னு இது காட்டுது. நிஜனா? அடுத்தது ஃபேண்டம் லிம்ஸ். இதுவும் ரொம்ப ஆச்சரியமா இருக்குமே. ஆமா, ஃபேண்டம் லிம்ஸ், அதாவது கை அல்லது கால் வெட்டப்பட்ட பிறகும் அந்த உறுப்பு அங்கே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வர்றது. சில சமயம் தாங்க முடியாத வலியோட கூட வரும். லார்ட் நெல்சனுக்கு கூட இப்படி இருந்ததா ராமச்சந்திரன் குறிப்பிடுறார். கை இல்லாத இடத்துல எப்படி வலிக்கும், இல்ல எப்படி ஒரு உணர்வு வரும்? இது கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கே. இதுக்கு காரணம் நம்ம மூளையில நம்ம உடம்புக்கான ஒரு வரைபடம் இருக்கு. பாடி மேப்னு அதுக்கு பேரு. பென்ஃபீல்டு ஹோமன்குலஸ்னு அதுக்கு பேரு. இந்த வரைபடத்துல கைக்கான பகுதிக்கு ரொம்ப பக்கத்துல முகத்துக்கான பகுதி இருக்கு. சரி. இப்போ ஒருத்தரோட கை வெட்டப்பட்டதும் என்ன ஆகுது? கைக்கான மூளை பகுதிக்கு எந்த சிக்னலும் போகாது இல்லையா? அந்த இடம் ஒரு மாதிரி சும்மா காலியா இருக்கும். அப்போ பக்கத்துல இருக்கிற முகத்துக்கான பகுதியிலேருந்து வர்ற சிக்னல்கள் இந்த காலியா இருக்கிற கைப்பகுதிக்குள்ள மெதுவா போக ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி ஆக்கிரமிப்பு செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால அந்த நோயாளிக்கு முகத்தை தொட்டா கூட அந்த உணர்வு இல்லாத கையில தெரியுது. அடேங்கப்பா, அப்போ நம்ம மூளைக்குள்ள இருக்கிற அந்த மேப்பே மாறுதுன்னு சொல்றீங்க. இதுதான் பிளாஸ்டிசிட்டி, அதாவது மூளையோட அந்த நெகிழ்வு தன்மை. இத பெரியவங்க மூளையில கூட நடக்கும்னு சொல்றதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். இதுக்கு ராமச்சந்திரன் ஒரு தீர்வு கூட கண்டுபிடிச்சாரு, அந்த மிரர் பாக்ஸ் டெக்னிக். ஆமாமா, ரொம்ப எளிமையான ஆனா பயங்கர புத்திசாலித்தனமான ஒரு தீர்வு அது. ஒரு கண்ணாடிய வச்சு அந்த இல்லாத கை இருக்கிற இடத்துல அவரோட நல்ல கையோட பிம்பம் தெரியற மாதிரி வைப்பாங்க. இப்போ நோயாளி தன் நல்ல கை அசைக்கும் போது கண்ணாடியில அந்த ஃபேண்டம் கையும் அசைற மாதிரி ஒரு காட்சி பிரமை, ஒரு இல்லூஷன் ஏற்படும். ஓ, பார்வை மூலமா மூளையை ஏமாத்துறது. கரெக்ட். இந்த காட்சி பின்னோட்டம், விஷுவல் ஃபீட்பேக், மூளையை ஒரு விதத்துல ஏமாத்தி அந்த கை மறுபடியும் அசையுதுங்கிற மாதிரி ஒரு சிக்னல் அனுப்புது. இது அந்த கற்றுக்கொண்ட பக்கவாதத்தையும் அந்த ஃபேண்டம் வழியையும் குறைக்குதுன்னு கண்டுபிடிச்சாரு. அப்போ பாருங்க, கேப்கிராஸ்ல உணர்ச்சிக்கும் பார்வைக்கும் இணைப்பு இல்ல, ஃபேண்டம் லிம்ஃப்ல மூல வரைபடமே மாறிடுது. இது ரெண்டுமே என்ன சொல்லுதுன்னா, நம்ம உடல், நம்ம உணர்வுகள், ஏன் நாம யார நேசிக்கிறோங்கிறதெல்லாம் எவ்வளவு சிக்கலான, அதே சமயம் எவ்வளவு மாத்த முடியக்கூடிய ஒரு மூளை செயல்பாடுன்னு புரிய வைக்குது இல்ல? சரியா சொன்னீங்க. நம்மளுடைய யதார்த்தம்ங்கிறதே மூளை நமக்கு காட்டுற ஒரு காட்சி மாதிரி தான். சரி, அடுத்ததா
பார்வைய பத்தி கொஞ்சம் பேசலாம். நாம பார்க்கறதுங்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் இல்ல. ஆமா, அதுக்குன்னே ஒரு அதிகாரம் இருக்குல்ல, நம்புவதே காண்பது, பிலீவிங் இஸ் சீயிங் அப்படின்னு. பார்வைங்கிறது வெறும் கண்ணோட வேலை இல்ல, அது மூளையோட வேலைன்னு சொல்றார். அதுலயும் இந்த பிளைண்ட் சைட், அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குமே. பிளைண்ட் சைட் நிஜமாவே ரொம்ப விசித்திரமான ஒரு நிலை. ஒருத்தருக்கு விபத்துல பார்வைக்கான மூளைப்பகுதி, அதாவது விஷுவல் கார்டெக்ஸ், அது சேதமடைஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க. அதனால அவரால நனவோடு கான்ஷியஸா எதையும் பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட குருடர் மாதிரி. ம். ஆனா அவர் முன்னாடி ஒரு லைட்டை ஆன் பண்ணி அது எங்க இருக்குன்னு கையால தொடச் சொன்னா சரியா தொடுவார். ஆச்சரியமா இருக்கே. ஆனா அவர்கிட்ட கேட்டா எனக்கு எதுவும் தெரியலையேன்னு தான் சொல்லுவாரு. அவருக்கு நான் பார்த்தேங்கிற அந்த உணர்வு, அந்த கான்ஷியஸ் அனுபவம் இருக்காது. எப்படி இது சாத்தியம்? பார்க்க முடியலங்கறாங்க, ஆனா இடத்த மட்டும் சரியா சொல்றாங்கன்னா? ஏன்னா நம்ம மூளையில பார்வைக்கு 2 முக்கியமான பாதை இருக்கு. ஒண்ணு பரிணாமத்துல ரொம்ப பழைய பாதை. இது ஒரு பொருள் எங்க இருக்கு, அதோட இடம் என்னன்னு கண்டுபிடிக்க உதவுது. ஆனா இது பெரும்பாலும் நனவில்லாம அன்கான்ஷியஸா வேலை செய்யும். ஓ, பழைய பாதை. இன்னொன்னு கொஞ்சம் புதிய பாதை. இதுதான் பொருளை அடையாளம் கண்டு, ஓ இது ஒரு ஆப்பிள் அப்படின்னு நமக்கு சொல்றது, நான் பார்க்கிறேன்ங்கிற அந்த நனவான அனுபவத்தை தருது. இந்த பிளைண்ட் சைட் கண்டிஷன்ல அந்த புதிய பாதை சேதமடைஞ்சிடுது. ஆனா பழைய பாதை இன்னும் வேலை செய்யுது. அதனால அவங்களால பொருளோட இடத்த நனவில்லாமலே உணர முடியுது. அவங்களுக்குள்ள ஒரு ஜாம்பி மாதிரி ஒரு பகுதி வேலை செய்யுதுன்னு சொல்லலாம். அப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில கூட நம்ம நிறைய விஷயங்களை இப்படி நனைவில்லாம செய்யறோமா? இப்ப கார் ஓட்டும்போது கவனமா பாட்டு கேட்டுட்டே கரெக்டா கியர் மாத்துறது, பிரேக் பிடிக்கிறது, அதெல்லாம் மாதிரி. ஓரளவுக்கு அப்படி சொல்லலாம். நிறைய ஆட்டோமேட்டிக் விஷயங்கள் நடக்குது. ஆனா பிளைண்ட் சைட்டோட எதிர்நிலை ஒன்னு இருக்கு. அது இன்னும் விசித்திரமானது. நெக்லெக்ட் சிண்ட்ரோம். நெக்லெக்ட் சிண்ட்ரோம். ஆமா, இதுல மூளையோட வலது பக்கத்துல, குறிப்பா அந்த பரைட்டல் லோப்ல பாதிப்பு ஏற்பட்டா அவங்க உலகத்தோட இடது பக்கத்தையே கண்டிக்க மாட்டாங்க. முழுசா புறக்கணிச்சிடுவாங்க. தட்டுல இடது பக்கம் இருக்கிற சாப்பாட்டை சாப்பிடாம விட்டுடுவாங்க. முகத்துல வலது பக்கம் மட்டும் ஷேவ் பண்ணுவாங்க. டிராயிங் வரைய சொன்னா, ஒரு பூவை வரைய சொன்னா வலது பக்கம் மட்டும் வரைவாங்க. இடது பக்கம்னு ஒன்று இருக்கிறதே அவங்க மூளை பதிவு செய்யாது. என்ன சொல்றீங்க? அப்போ இடது பக்கத்துல நிக்கிற ஒரு ஆள் அவங்களுக்கு தெரியவே மாட்டாங்களா? இல்ல அவங்க அந்த பக்கமே திரும்ப மாட்டாங்களா? தெரியும், ஆனா அவங்க கவனம் அது மேல போகாது. அவங்களுக்கு இடது பக்கங்கிறதே ஒரு அர்த்தமில்லாத ஒண்ணா மாறிடும். அந்த ஸ்பேஸையே அவங்க உணராம போயிடுவாங்க. இதுல இன்னும் ஒரு படி மேல போய் அனாசோக்னோசியான்னு ஒரு நிலை இருக்கு. அனசோக்னோசியா. ஆமா, இதுல பக்கவாதத்தால ஒரு கை செயலிழந்து போயிருந்தா கூட அந்த நோயாளி அதை ஒத்துக்கவே மாட்டார். என் கை நல்லாதான் இருக்கு, ஏன் இப்படி சொல்றீங்கன்னு நம்மகிட்டே சண்டைக்கு வருவார். இதுக்கு காரணம் ஒருவேளை மிரர் நியூரான்கள் சரியா வேலை செய்யாததா இருக்கலாம்னு ராமச்சந்திரன் ஒரு ஊகம் சொல்றார். மிரர் நியூரான்கள், அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது என்ன? அது கடந்த சில தசகங்களோட ரொம்ப முக்கியமான நரம்பியல் கண்டுபிடிப்புகள்ல ஒண்ணு. நாம ஒரு செயலை செய்யும்போது நம்ம மூளையில சில குறிப்பிட்ட நியூரான்ஸ் ஆக்டிவேட் ஆகும் இல்லையா? ம். அதே மாதிரி இன்னொருத்தர் அதே செயலை செய்யறத நாம சும்மா பார்த்தா போதும், அப்பவும் அதே நியூரான்ஸ் நம்ம மூளையில ஆக்டிவேட் ஆகுமா? இதுதான் மிரர் நியூரான் சிஸ்டம். இது எதுக்கு உதவுதுன்னா, மத்தவங்களோட செயலை, அவங்களோட நோக்கத்தை, இன்டென்ஷனை புரிஞ்சுக்க, ஏன் அவங்க உணர்வுகளை உணரக்கூட இது அடிப்படையா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்படியா? இந்த அனோசோக்னோசியாவுல இந்த மிரர் நியூரான் சிஸ்டம் பாதிக்கப்பட்டதால தன்னோட செயலிழந்த கையோட நினையையும் அவரால புரிஞ்சுக்க முடியல. சில சமயம் மத்த நோயாளிகளோட பக்கவாதத்தை கூட இவங்க மறுக்கிறத பார்த்திருக்காங்க. அப்போ நம்ம பார்வை, கவனம், நம்ம யாருங்கிற அந்த சுய விழிப்புணர்வு, இது எல்லாமே எவ்வளவு நுட்பமா வேலை செய்யுது. மூளையில சின்னதா ஒரு பகுதி பாதிக்கப்பட்டா கூட நம்மளோட உலக அனுபவமே தலைகீழா மாறிடுது. சரி, அடுத்ததா கலை பத்தி பேசுவோமா? அது எப்படி மூளையோட சம்பந்தப்பட்டு இருக்குன்னு சொல்றாரு. இது ஆசிரியரே சொல்ற மாதிரி கொஞ்சம் ஊகமான பகுதி தான். ஆனா ரொம்ப சுவாரஸ்யமான சில ஐடியாக்களை முன்வைக்கிறார். கலைங்கிறது அது வெறும் யதார்த்தத்தை அப்படியே காப்பி அடிக்கிறது இல்ல. அது நம்ம மூளையில ஒரு குறிப்பிட்ட ஒரு இன்பமான விளைவை ஏற்படுத்த சில விதிகளை பயன்படுத்தி யதார்த்தத்தை மிகைப்படுத்துறது அல்லது சிதைக்கிறது அப்படின்னு சொல்றார். மிகைப்படுத்துறதா? எப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். பீக் ஷிஃப்ட் அப்படின்னு ஒரு விதியை சொல்றார். இப்போ ஒரு கேரிகேச்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு அரசியல்வாதியோட கேரிகேச்சர். அது ஏன் அவரோட நிஜ முகத்தை விட அவரை நல்ல அடையாளம் காட்டுது? ஆமா, யோசிச்சா அப்படிதான் தோணுது. ஏன்னா அந்த கேலிச்சித்திரம் அவரோட தனித்துவமான அம்சங்களை, இப்ப பெரிய மூக்கு இல்ல நீண்ட தாடைனா அதை இன்னும் மிகைப்படுத்தி காட்டுது, ஓவரா காட்டுது.
நம்ம மூளை அந்த சராசரி முகத்திலேருந்து வேறுபடுற அந்த தனித்துவத்தை அடையாளம் கண்டுக்க பழகியிருக்கு. அதனால மிகைப்படுத்தப்பட்ட வடிவம் நம்ம மூளைய இன்னும் வலிமையா தாக்குது. அதுதான் பீக் ஷிஃப்ட். ஓ, புரியுது. அப்போ நம்ம ஊர்ல இருக்கிற சோழர் கால பார்வதி சிலை, அதுல இருக்கிற மிகைப்படுத்தப்பட்ட பெண்மை அம்சங்கள், அந்த இடுப்பு வளைவு, மார்பகங்கள், அதெல்லாம் கூட இந்த பீக் ஷிஃப்ட் மாதிரி தானா? அப்படியே சொல்லலாம். சராசரி பெண் வடிவத்திலேருந்து சராசரி ஆண் வடிவத்திலேருந்து வேறுபடுற அந்த அம்சங்களை, மார்பகங்கள், இடுப்பு, இடை, கலைஞர் இன்னும் மிகைப்படுத்தி காட்டுறார். அது அனாட்டமி படி சரியில்லைனாலும் நம்ம மூளையில் இருக்கிற பெண்மையை ரெக்கக்னைஸ் பண்ற நியூரான் செல்களை அது ரொம்ப அதிகமா தூண்டுது. அதனால நமக்கு அது அழகா தெரியுது. சுவாரஸ்யமா இருக்கு. அதே மாதிரி நிக்கோட்டின்பர்கின் பண்ண ஒரு சோதனை இருக்கு, ஹேரிங் கேர்ள் குஞ்சு சோதனை. அந்த குஞ்சு தாயோட அழகுல இருக்கிற சிவப்பு புள்ளிய குத்தி தான் சாப்பாடு கேட்கும். ஆனா டின்பர்கன் என்ன பண்ணாரு, ஒரு குச்சியில 3 சிவப்பு கோடு போட்டு காட்டினாரு. குஞ்சுகள் நிஜ அழகை விட இந்த குச்சியை தான் அதிக ஆர்வமா கொத்துச்சான். அட, குச்சிக்கு போய் அழகுன்னு நினைக்குதா? ஏன்னா அது ஒரு சூப்பர் அழகு, சூப்பர் பீக். அந்த குச்சி பார்க்க அழகு மாதிரி இல்லைனாலும் அந்த குஞ்சோட மூளையில இருக்கிற அழகு கண்டறியும் நியூரான் சுற்றுகளை இது ரொம்ப அதிகமா தூண்டுது. ராமச்சந்திரன் என்ன சொல்றாருன்னா, மனுஷ கலைஞர்கள் இப்படிப்பட்ட சூப்பர் தூண்டுதல்களை உருவாக்க முயற்சி பண்றாங்க. ஓ, இது ரொம்ப வித்தியாசமான கோணமா இருக்கே. கலைங்கிறது ஒரு விதத்துல நம்ம மூளையோட அடிப்படை விதிகளை ஹேக் பண்ற மாதிரி இருக்கு. இன்னொரு விதி கூட சொன்னாரே, தனிமைப்படுத்துதல், ஐசோலேஷன், லெஸ் இஸ் மோர்னு சொல்றது. ஆமா, ஒரு முழு வண்ண புகைப்படத்தை விட சில கோடுகளால் வரையப்பட்ட பிகாசோவோட ஒரு சிம்பிள் ஓவியம் ஏன் சில சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்ததா எமோஷனலா இருக்கு. ஏன்னா அந்த கோட்டோவியம் அது தேவையில்லாத விவரங்கள், கலர், ஷேடிங் எல்லாத்தையும் நீக்கிட்டு அந்த வடிவத்தோட சாராம்சத்துல, எசன்ஸ்ல மட்டும் நம்ம கவனத்தை குவிக்குது. நம்ம மூளையால ஒரே நேரத்துல எல்லா விஷயத்திலையும் கவனம் செலுத்த முடியாது. இந்த மாதிரி குறைச்சு சொல்றது சில சமயம் தாக்கத்தை அதிகப்படுத்துது. இதுக்கு சில ஆட்டிஸ்டிக் சாவெண்ட் குழந்தைங்க இல்ல சில டிமென்ஷியா நோயாளிகளோட கலைத்திறனை உதாரணமா சொல்றாரு இல்லையா? ஆமா, அவங்க மூளையோட மத்த பகுதிகள், குறிப்பா மொழி, பகுத்தறிவு சம்பந்தப்பட்ட பகுதிகள் சேதமடைஞ்சதாலேயோ என்னவோ அவங்களோட கவனம் முழுவதும் கலைத்திறன் சம்பந்தப்பட்ட வலது பக்க மூளை பகுதியில குவிஞ்சு அது மட்டும் மிகையா வேலை செஞ்சு அவங்க அற்புதமா வரையறாங்க இல்ல சிற்பம் செய்யறாங்கன்னு சொல்றாரு. அப்போ கலையோட நோக்கம் என்னவா இருக்கும்? அதுக்கு பல பதில்கள் இருக்கலாம்னு சொல்றாரு. அந்த ஒரு தற்செயலான பக்க விளைவா இருக்கலாம், நம்ம சக்கரை சாப்பிட்ற மாதிரி, இல்லனா ஒரு நல்ல மரபணுக்கள் இருக்குன்னு விளம்பரம் பண்ற மாதிரி துணையை ஈர்க்கிற ஒரு உத்தியா இருக்கலாம், இல்ல அந்தஸ்தோட சின்னமா இருக்கலாம். ஆனா அடிப்படையில அது நம்ம பார்வை புலனுக்கும் நம்ம உணர்ச்சி மையங்களுக்கும் இடையிலான தொடர்பு வச்சு விளையாடுற ஒரு விஷயம். சரி, இதுல இருந்து அப்படியே மொழி எப்படி உருவாச்சுங்கிற விஷயத்துக்கும் போறாரே, அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அந்த பூபாகிக்கி எஃபெக்ட். ஆமா, அதுவும் ஒரு வகையான சினஸ்தீசியா மாதிரி தான். அதாவது புலன்கள் ஒன்றோடொன்று கலந்து பேசுறது மாதிரி. இப்ப நீங்க 2 வடிவம் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்னு நல்லா வளைஞ்சு நெழிஞ்சிருக்கு, இன்னொன்னு நல்லா ஷார்ப்பா முக்கோணம் மாதிரி இருக்கு. இதுல ஒன்னுக்கு பேரு பூபா, இன்னொன்னுக்கு கிக்கி. எதுக்கு எந்த பேர் கொடுப்பீங்க? வளைஞ்சதுக்கு பௌபா, ஷார்ப்பா இருக்கிறதுக்கு கிக்கின்னு சொல்லுவேன். கரெக்ட். உலகத்துல கிட்டத்தட்ட 98% பேர் இப்படிதான் சொல்றாங்க, எந்த மொழி பேசுறவங்களா இருந்தாலும் சரி. இது என்ன காட்டுதுன்னா, அந்த வடிவத்தோட தோற்றத்துக்கும் விஷுவல் ஷேப்க்கும் அந்த சொல்லோட ஓசைக்கும் சவுண்டுக்கும் நம்ம மூளையில இயல்பாவே ஒரு இணைப்பு இருக்கு. வளைஞ்ச வடிவம் மென்மையான பௌபா ஒலி, கூர்மையான வடிவம் கூர்மையான கிக்கி ஒலி. அப்போ சினஸ்தீஷியாங்கிறது வெறும் சில பேருக்கு வர்ற ஒரு விசித்திரமான நிலை இல்ல, நம்ம எல்லாருக்குள்ளயும் அதோட அடிப்படை இருக்குன்னு சொல்றீங்களா? ஒரு வகையில் ஆமா. இந்த மாதிரி புலன்களுக்கு இடையிலான ஒரு சுருக்கமான தொடர்பு, கிராஸ் மாடல் அப்ஸ்ட்ராக்ஷன், மொழி உருவாகிறதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியா, ஒரு பூட்ஸ்ட்ராப்பா இருந்திருக்கலாம்னு ஆசிரியர் ஒரு தியரிய சொல்றார். அதுக்கு பேரு சினஸ்தட்டிக் பூட்ஸ்ட்ராப்பிங் தியரி. ஓ, எப்படி? அதாவது முதல் வார்த்தைகள் எப்படி உருவாகி இருக்கும், இந்த மாதிரி ஓசைக்கும் வடிவத்துக்கும் பொருத்தம், பௌபாகிக்கி மாதிரி. அப்புறம் வார்த்தைகளை உச்சரிக்கும் போது நம்ம உதடு செய்யற அசைவுக்கும் அந்த வார்த்தையோட அர்த்தத்துக்கும் ஒரு பொருத்தம், விஷுவல் லிப் மூமெண்ட்ஸ். அப்புறம் கையசைவுகளுக்கும் வாயசைவுகளுக்கும் உள்ள தொடர்பு, ஹேண்ட் மவுத் சிங்க்ரோனேஷியா. இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு பேசிக்கான சொற்களஞ்சியம், லெக்சிகான் உருவாகி இருக்கலாம். கேட்கவே பிரமிப்பா இருக்கு. அப்போ பாருங்க, சினஸ்தீஷியா மாதிரி ரொம்ப விசித்திரமா தோன்ற ஒரு விஷயம், அது மனித இனத்தோட மிகப்பெரிய சாதனைகள்ல ஒன்னான மொழி உருவாகவே ஒரு தூண்டுதலா இருந்திருக்கலாம். சரி, கடைசியா நரம்பியல் எப்படி தத்துவ ரீதியான கேள்விகளுக்கு பதில் சொல்லுதுன்னு பார்க்கலாம். குறிப்பா சுதந்திர விருப்பம், ஃப்ரீவில்,
அப்புறம் நான் செல்ஃப் மாதிரியான பெரிய விஷயங்கள். ஆமா, இதுதான் நரம்பியலோட அடுத்த கட்டன்னு சொல்லலாம். எதிர்காலத்துல இது ஒரு புதிய தத்துவமா கூட மாறலான்னு சொல்றாரு. உதாரணமா, சுதந்திர விருப்பம். பெஞ்சமின் லிபெட்னு ஒரு விஞ்ஞானி செஞ்ச சோதனையில என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, நம்ம ஒரு செயலை செய்யணும்னு நனவா முடிவு பண்றதுக்கு சில மில்லி வினாடிகளுக்கு முன்னாடியே நம்ம மூளையில அதுக்கான ஒரு எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி, ஒரு தயார்நிலை சாத்தியம் ஆரம்பிச்சிடுது. அப்போ நாம் ஒரு பட்டனை அழுத்தணும்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடியே நம்ம மூளை அதை முடிவு பண்ணிடுதா? அப்போ நாம சுதந்திரமா முடிவு எடுக்கணும்னு நம்ம நினைக்கிறதெல்லாம் ஒரு மாயையா? நம்ம மூளை ஏற்கனவே முடிவு பண்ணிடுது, நாம அப்புறமா அதுக்கு ஒரு காரணம் கற்பிச்சுக்கிறோமா? இது இது கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கே. இது இன்னும் பெரிய விவாதத்துல இருக்கிற ஒரு விஷயம்தான். அதுக்கு பல விளக்கங்கள் இருக்கு. ஆனா நரம்பியல் இந்த மாதிரி அடிப்படை கேள்விகளை அறிவியல் பூர்வமா ஆராய்ச்சி செய்ய ஒரு வழியை காட்டுதுங்கிறது முக்கியம். அதே மாதிரி நான்கிற உணர்வு, சென்ஸ் ஆஃப் செல்ஃப், அது ஒரே ஒரு விஷயம் இல்ல, அது பல கூறுகளால் ஆனதுன்னு ராமச்சந்திரன் சொல்றார். என்னென்ன கூறுகள்? முக்கியமா 5 சொல்றாரு. 1, காலத்தோட நம்ம அனுபவத்துக்கு ஒரு தொடர்ச்சி இருக்குங்கிற உணர்வு, கண்டினியூட்டி. 2, நம்ம எல்லா அனுபவமும் ஒரே ஆளுக்கு நடக்குதுங்கிற ஒற்றுமை உணர்வு, யூனிட்டி. 3, நம்ம உடல் நமக்கே சொந்தம், நாம இந்த உடலுக்குள்ள இருக்கோங்கிற உணர்வு, எம்பாடிமெண்ட். 4, நம்ம செயல்களுக்கு நாம தான் காரணம், நம்ம கிட்ட சுதந்திர விருப்பம் இருக்குங்கிற உணர்வு, ஏஜென்சி, ஃப்ரீவில். 5, நம்மள பத்தியே நம்ம சிந்திச்சு பார்க்கிற திறன், ரிஃப்ளெக்ஷன். ஓ, இந்த ஒவ்வொரு கூரையும் மூளை பாதிப்பால தனித்தனியா பாதிக்கப்படலான்னு சொல்றாரு இல்லையா? உதாரணத்துக்கு சில பேருக்கு உடலுக்கு வெளியே மிதக்கிற மாதிரி அனுபவம், அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் வரும்னு சொல்றாங்க. ஆமா, அது இந்த உடைமை, எம்பாடிமெண்ட்டுங்கிற உணர்வு பாதிக்கப்படுறதால வரலாம். அதே மாதிரி அனோசோக்னோசியாவில் முகமை, ஏஜென்சி பாதிக்கப்படுது. டிமென்ஷியாவில் தொடர்ச்சி, கண்டினியூட்டி பாதிக்கப்படலாம். அப்போ நான்கிறது ஒரு நிலையான, பிரிக்க முடியாத ஒரு ஆன்மா மாதிரி இல்ல. அது மூளை ஒவ்வொரு நொடியும் கட்டமைக்கிற பல உணர்வுகளோட ஒரு தற்காலிக தொகுப்பு மாதிரி. இது நம்ம ஊர்ல குறிப்பா இந்து தத்துவத்துல சொல்ற நான் ஒரு மாயை, அனாத்தா, நோ செல்ஃப் கருத்தோட ரொம்ப ஒத்து போற மாதிரி இருக்கே. ஆமா, அந்த இணைப்பையும் ஆசிரியர் சுட்டிக்காட்டுறார். நம்ம மூளை எப்படி தன்னை பற்றியே ஒரு உயர்நிலை பிரதிநிதித்துவத்தை, மிட்டா ரெப்ரசன்டேஷன், அதாவது தன்னைத்தானே பிரதிபலிக்கிற ஒரு நிலையை உருவாக்குதுங்கிறது தான் நனவுக்கும் சுய விழிப்புணர்வுக்கும் முக்கியம்னு சொல்லி முடிக்கிறாரு. வாவ், உண்மையிலேயே ஒரு ஆழமான பார்வைதான் இது. கேப்கிராஸ்ல ஆரம்பிச்சு பாண்டம் கை, பிளைண்ட் சைட், அப்புறம் கலை, மொழி, கடைசியா நான்கிற அந்த பெரிய தத்துவ கேள்வி வரைக்கும் எவ்வளவு ஒரு சுவாரஸ்யமான பயணம் இது. இந்த மாதிரி விசித்திரமான விதிவிலக்கான வழக்குகளை படிக்கிறதன் மூலமா நம்ம சாதாரண மூளை எப்படி வேலை செய்யுது, நம்ம யதார்த்தத்தை எப்படி உருவாக்குதுன்னு நிறைய புரிஞ்சுக்க முடியுது. விதிவிலக்குகளை வச்சே விதியை புரிஞ்சுக்க முடியுதுங்கிறது எவ்வளோ உண்மை. நிச்சயமா, நரம்பியல்ங்கிறது வெறும் மருத்துவம் சார்ந்த துறை மட்டும் அல்ல, அது நம்மள நாமளே புரிஞ்சுக்கிற ஒரு புதிய வழியை திறக்குது. பல 100 வருஷமா, ஏன் 1000 வருஷமா தத்துவவாதிகள் மட்டும் கேட்டுட்டு இருந்த கேள்விகளுக்கு இப்போ அறிவியல் பூர்வமான பதில்களை தேட ஆரம்பிச்சிருக்கோம். இது ஒரு பெரிய புரட்சினே சொல்லலாம். இந்த உரையாடல் உங்களுக்கும் பயனுள்ளதா, சிந்தனையை தூண்டுறதா இருந்திருக்கும்னு நம்புறோம். கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி. நம்ம மூளை இவ்வளவு நெகிழ்வானது, பிளாஸ்டிசிட்டி இருக்குன்னு பார்த்தோம். ஒரு மிரர் பாக்ஸ் மாதிரி ஒரு சாதாரண கண்ணாடி பெட்டி நம்ம உடல் உணர்வையே மாத்த முடியும்னா, நம்மளோட நான்ங்கிற உணர்வு, நம்மளோட யதார்த்தம், இதெல்லாம் நிஜத்துல எவ்வளவு தூரம் நிலையானது? ஒருவேளை எதிர்காலத்துல இந்த மூளை ரகசியங்களை நாம இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டா, நம்ம உணர்வுகளையும் நம்ம பார்வை அனுபவங்களையும், ஏன் நம்ம நான்கிற உணர்வையும் கூட நம்ம விருப்பப்படி மாத்திக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அடுத்த ஆழ்ந்த பார்வையில சந்திப்போம்.